கச்சிதமாக கவிக்கொள்கிறீர்கள் போக. மன்னா, என்ன? தங்களை காண புலவர் பாலபத்திர ஓனாண்டி வந்துள்ளார். வர சொல்லும். ஓனாண்டி ஓனாண்டி. எனது அருமை 23ஆம் முருகேசியே, வணக்கம். நீர் வாழ்க, உன் குடை வாழ்க. இந்த லவ் பண்டிகையின் பெயர் சொல்லிதான் அழைப்பானா? புலவர்களுக்கே உண்டான ஆணவம் மன்னா அது. தாங்கள் வந்த நோக்கம்? தங்களை புகழ்ந்து பாடி பரிசு பெற வந்துள்ளேன். பரிசு பாடல் பாடி தொலை. மன்னா, நீ ஒரு மாமா தேமாரி பூமாரி, நீ ஒரு முள்ளமாரி. அரசவையில் தெல்லியதோர் முடிச்சவைக்கு தேடி வருவதற்கெல்லாம் மூடா நெடுங்கதவு உண்கதவு என்று மூடாமல் மறைக்காமல் நீ உதவு. இந்த உலகத்தை காப்பாற்றும் அண்டங்காக்கை ஓனாண்டி புலவா, சிங்கத்தின் குகைக்குள்ளே வந்து அதன் பிடரியை பிடித்து தொங்கவா பார்க்கிறாய்? நான் என்ன தவறு செய்தேன் மன்னா? எதற்காக என்னை திட்டினாய்? திட்டினேனா? புகழ்ந்தல்லவா பாடினேன். அமைச்சரே, என்ன பிதற்றுகிறான்? புலகாரை புலவா, மன்னரை பார்த்து மாமா மன்னன் என்று சொன்னாயே. மன்னர் என்றால் பெரிய மன்னர், மாமா மன்னர் என்றால் மன்னர்களுக்கெல்லாம் மன்னர் என்று பொருள். புண்ணாக்கு எதிரிகளை புண்ணாக்குங்கள் என்றேன். அமைச்சரே, இந்த முறை மாட்டுவோம். அமைச்சரே, இந்த முறை மாட்டுவோம். மாட்டுவான். என் மூக்கை குறிப்பாய்த்து அண்டங்காக்கா என்று சொன்னாயடா, அதற்கு என்ன அர்த்தம்? அண்டம் என்றால் உலகம், காக்கா என்றால் காப்பாற்றுபவன், இந்த உலகத்தை காப்பாற்றுபவன் என்று கூறினேன். அப்படியா அர்த்தம்? அப்படித்தான் நான் பாடினேன். இல்லை, நீ என்ன காரணம் கூறினாலும் என் மனம் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. உனக்கு பரிசும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. உதைப்பதற்குள் ஓடிவிடு. கர்வம் தலைக்கேறிய மன்னா, உன் ஆணவம் அழிய போகிறது. என்னை அழிக்க எவனடா வருவான்?